வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராகு கேது பெயர்ச்சி 2025 மேஷம், மிதுனம், விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு நல்லதொரு வெற்றியை தரும் ஆண்டாக இருக்கிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025 ஆண்டு ஜோதிடத்தின் நிலங்கிரகனான ராகு மற்றும் கேதுவின் நட்சத்திர பயிற்சியில் குறிப்பிடத்தக்க ஜாதகரின் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களை அனுபவிக்கலாம். இந்த நிகழ்வு அனைத்து ராசி அறிகுறிகளும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. சில ராசி மக்கள் நல்லதொரு அதிர்ஷ்டசாலிகளாக நிற்கின்றார்கள். அவர்களின் கர்ம செல்வாக்கிற்கு பெயர் பெற்ற ராகு மற்றும் கேது நல்ல ஆற்றல்களை தருவதுடன் அதிர்ஷ்டத்தையும் தந்து அவர்களை வாழ வைக்கிறார்கள். வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் நிதி ஆதாயங்களுக்கான கதவுகளை திறந்து அவர்களை நலமாக வாழ வைப்பதில் அவர்கள் தவறுவதில்லை. 2025 சில ராசி மக்களுக்கு இந்த பயிற்சி சாதகமாக இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். 2025 ஆண்டு மே மாதத்தில் ராகு மற்றும் கேது தங்கள் நிலைகளை நட்சத்திரங்களில் மாற்றி பயணம் செய்யும் நிலையில் நல்ல அறிகுறிகளும் அது சார்ந்த குறிப்பிடத்தக்க தாக்கத்தையும் ஏற்படுத்துவார்கள். இதில் 2025 ராகு கேதுவின் நட்சத்திர மாற்றம் என்பது மேஷம், மிதுனம், விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகள் செழிக்கும் வகையில் இருக்கிறார்கள். மேஷ ராசி மக்கள் ஒரு வருடம் வாய்ப்புகள் மற்றும் நிதி ஆதாயங்களை நிறைந்ததாக வாழ்வார்கள். ராகுவின் நிலை எதிர்பாராத வருமானத்தை இவர்களுக்கு தரும். மேலும் இவரின் தொழில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காணும். தொழில்முறை முயற்சிகளில் வெற்றி உறுதியாக இருக்கிறது. இது இவர்களது இலக்குகள் மற்றும் லட்சியங்களில் கவனம் செலுத்தும் அடையாளமாக மாறும். இவர்கள் நம்பிக்கையுடன் புதிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் தழுவிக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட மற்றும் தொழில் வளர்ச்சியில் அக்கறையுடன் கவனம் செலுத்துங்கள். உண்மையாக உழைத்து கவனமுடன் இருங்கள். வாழ்வில் முன்னேறுவீர்கள். அடுத்து மிதுனம். மிதுன ராசி மக்களுக்கு இந்த சஞ்சாரம் பெரிதும் பயனடையும். ராகுவின் தாக்கம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள உங்கள் வேலைகள் யாவும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிவடையும். அதற்குரிய செல்வம் வருவதற்கான வாய்ப்பும் அதனால் செல்வம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களிடம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தை முக்கியமாக நீங்கள் தங்களின் தொழில்முறை உறவுகள் அவர்களையும் பங்குதாரர்களையும் வலுப்படுத்த வேண்டும். அது சார்ந்து உங்களுடைய நுட்பமான அறிவை பயன்படுத்தி முதலீடுகளை கருத்தில் கொண்டு செயல்பட்டால் உங்களுடைய வளமான வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு தங்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வளர்ச்சியை அனுபவிப்பவர்கள். பொருளாதார நிதி ஸ்திரத்தன்மைக்கு இது ஒரு சாதகமான நேரமாக விருச்சிக ராசி மக்களுக்கு இருக்கிறது. மேலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் நல்லதொரு நல்லிணக்கத்தை உங்களால் பெற முடியும். வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுகளை எதிர்நோக்குபவர்களுக்கு அது சார்ந்து அவர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவும் வெற்றியடைவார்கள். ஒட்டுமொத்த மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்காக வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையை சமநிலைப்படுத்துங்கள். எதிலும் பாரபட்சம் வேண்டாம். ஒற்றுமையுடனும் அன்புடனும் வாழுங்கள். நலமாக வாழ்வீர்கள். அடுத்து மகரம். மகர ராசி மக்கள் 2025 ஆண்டில் ஸ்திரத்தன்மையையும் வளர்ச்சியையும் அனுபவிக்க இருக்கிறார்கள். இவர்கள் செய்யும் முதலீடுக்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது. மேலும் இவர்கள் சொத்து, சுகம், ரியல் எஸ்டேட், வீடு, வாசல் இவற்றில் முதலீடு செய்வதால் லாபம் வலுவாக வருங்காலத்தில் வரும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இவர்களின் தொழில்முறை முயற்சிகள் செழித்து அது சார்ந்த அங்கீகாரத்தையும் மரியாதையும் இவர்கள் பெற்று நலமாக வாழ்வார்கள். பொருளாதார நிதி திட்டமிடலில் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாக இருக்கிறது மகராசி மக்களுக்கு. மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை நலமாக பயன்படுத்துங்கள். சிந்தித்து செயல்படுங்கள். ஆலோசனை பெறுங்கள். நுட்ப வல்லுநரின் சொல்லை கேட்டு செயல்படுங்கள். அடுத்து மீனம். மீனத்தில் ராகுவுடன் இந்த சஞ்சாரம் மீனராசி மக்களுக்கு அபரிமிதமான நேர்மறையும் செழிப்பையும் தருகிறது. தொழில் முன்னேற்றங்கள், நிதி வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி ஆகியவை தங்களுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய சூழல் இருக்கிறது. மீனராசி மக்களுக்கு இந்த ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சி என்பது தனிப்பட்ட உறவுகளுக்கு செழிக்கக்கூடிய தன்மையிலும் ஒரு நிறைவான ஆண்டாக உங்களுக்கு இந்த 2025 ஆண்டு இருக்கும் என்றும் நம்பலாம். நீண்டகால இலக்குகளை அடைய ராகுவின் ஆற்றலை நீங்கள் நினைத்து அது சார்ந்து செயல்படுவது
நலமாக இருக்கும். நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் ராசிகளின் வாழ்க்கையில் வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் சூழலில் நிலுவையில் உள்ள பணிகளை உங்களால் இந்த நேரத்தில் முடிக்க முடியும். நீண்ட நாட்களாக தாமதமாகி வந்த பணிகள் யாவும் முடிவடையும் வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லா ராசி மக்களுக்கும் ஆன ஒரு பதிவாக இருக்கிறது. தனிப்பட்ட வளர்ச்சி, உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி மேம்படுத்தப்படும். குறிப்பாக மேற்கூறிய ராசிகளில் மக்களின் வாழ்க்கையில் சமநிலையை நாடுபவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பும் புதிய தொழில் சார்ந்த வெற்றியும் பெற்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. குறிப்பாக தொழில் மற்றும் முதலீடுகளில் அக்கறையுடன் செயல்படுங்கள். நலமாக முன்னேறுவீர்கள். அது சார்ந்து இருக்கும் தொழில்நுட்ப வல்லுநருடைய உதவியை நாடி நீங்கள் முதலீடு செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். நீங்கள் பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேகத்தில் காத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம், நன்றி.